திட்டமிட்டு விஜயை வந்து ஒரு பக்கம் அவர் வந்து பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருன்னு சொல்கிறது, அவர் வெளியே வராருன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு தடைகளை போடுறோமோ அந்த தடைகளை போடுறது, இது வந்து திமுகவுக்கு வந்து நல்லது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், திமுக ஆளுங்கட்சி வந்து தாவேக்காவை பார்த்து ரொம்ப பயப்படுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா KN நேரு வந்து திருச்சியினுடைய மகாராஜா, திருச்சியில் வந்து விஜய்க்கு வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதை தான் 2-3 நாளாக பார்த்துட்ருக்குறோம். எந்த அளவுக்கு 25 நிமிஷம், அவரே பாவம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசுகிறார். ரோட் ஷோ நடத்தக்கூடாது. ஏன் மோடி பனகல் பார்க்கு அந்த பாண்டி பஜாரில் ரோட் ஷோ நடத்தினார்? அப்போ ஆளுக்கு ஒரு நீதியா? இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக மக்கள் ஆதரவு தங்களுக்கு இருக்குது, நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்கிற 2 கட்சிகளும் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. ஒன்றிணைவோன்றாங்க, ஓரணியில் திரள்வோன்றாங்க. ஆல் செட் அண்ட் கடைசியில் என்னடானா வாக்காளர்களை சந்திப்பது, வாக்காளர்களை அணுகுவது தான் தேர்தல் பணிகள். வந்து இவ்வளோ ஸ்டார்ட்டாக திமுகவும் அதிமுகவும் தொடங்கினதுக்கு மெயின் காரணமே விஜயனுடைய அரசியல் நுழைவு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சலனம் தான். அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா வெறும் திமுகவை விமர்சிப்பதோ பாஜகவை விமர்சிப்பதோ மட்டும் போதாது. எப்படியெல்லாம் அவங்க வந்து மக்களை வந்து வாழ்க்கையை சிதைச்சிட்டு இருக்காங்க, சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள், இவங்கெல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியால். அப்புறம் காவல்துறை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் ஆகுது, இதெல்லாம் பேச வேண்டியது. அதை நிறையவே பேசியிருக்கார் இது வரைக்கும். ஆனால் அதை விட முக்கியம், சனிக்கிழமை அவர் எடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்னொரு காரணம், ரொம்ப நுட்பமான இன்டெலிஜென்ட் பர்சன். விஜய் ஒரு 5 நிமிஷம் பேசினாருன்னா அது ஒரு 50 நாள் அதுதான். அது வந்து ஒரு டிபேட் ஆகிட்டே இருக்கும். மெஷர்டாக பேசுவார், சும்மா சீமான் மாதிரி அடித்து விட மாட்டார் வாயில் வந்ததெல்லாம். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சார் வணக்கம். சார் வணக்கம் சார். விஜயின் சுற்றுப்பயணம் 2026 தேர்தலை நோக்கி இந்த சுற்றுப்பயணம் எல்லா மக்களாலையும் பேசப்படக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதுவும் இன்று ஒரு 2-3 நாட்களாக அனுமதி தரவதும் தராததுமாக இருந்தது. இன்று வந்து அனுமதி தந்து விட்டார்கள். திருச்சி மரக்கடையில் அவரது சுற்றுப்பயணத்தை பேசுவதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்க போகுது சார்? முதல்ல இந்த சுற்றுப்பயணம் வந்து ஜனங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, குறிப்பாக அவங்க கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் ரொம்ப உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பெறுவார்கள். அது தேர்தல் பணிகளுக்கு அவங்களுக்கு வந்து நிச்சயமாக உதவும் தான் என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் சொன்னீங்க இது போல் அனுமதி கொடுத்துட்டாங்க இப்போ அப்படின்னு. அனுமதி வந்து ரொம்ப இழுத்து நிபந்தனைகள் எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் வந்து ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க, பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க, ஊர்வலம் நடத்தியிருக்காங்க. ஆனால் தாவேகா கட்சிக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு முறையும் இந்த அளவுக்கு இழுபறி பண்ணுறாங்கன்றது எனக்கு விளங்கலை. ஒரே ஒரு விஷயந்தான், திமுக ஆளுங்கட்சி வந்து தாவேக்காவை பார்த்து ரொம்ப பயப்படுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இதை ஒரு இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் போயிட்டுருக்காரு, அவர் போயிட்டு தானே இருக்கார், அவருக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்குத. அவர் போகிற இடங்கள்லாம் பஸ்ஸு கார்லாம் வந்து போகிறது இல்லையா, ஆம்புலன்ஸ் போகிறது இல்லையா? இப்போ திட்டமிட்டு விஜயை வந்து ஒரு பக்கம் அவர் வந்து பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருன்னு சொல்கிறது, அவர் வெளியே வராருன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு தடைகளை போடுறோமோ அந்த தடைகளை போடுறது, இது வந்து திமுகவுக்கு வந்து நல்லது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சார் இன்னொன்று, 2026 தேர்தல் வந்து எல்லா மக்களாலையும் பேசப்படக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்துச்சு இத்தனை வருடம் தேர்தல் இல்லாமல். பட் இந்த சுற்றுப்பயணம், விஜயோட சுற்றுப்பயணம், ஏன்னா நீங்கள் சொன்னபடி பண்ணையார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் நிறையா விமர்சனம் செய்யப்பட்டது. இன்றைக்கி இந்த சுற்றுப்பயணத்தை இருக்க போகிறார். இந்த சுற்றுப்பயணம் தேர்தலுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாரா விஜய்? கண்டிப்பாக. இது வந்துங்க தேர்தல் பயணத்தை தொடங்குறாரு. இப்போ ஆளும் கட்சி நாங்கள் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம், 26 மட்டும் இல்லை 31, 36 எல்லாம் நாங்கள் தான் பேசிட்டு. எடப்பாடியும் சொல்கிறார். எடப்பாடி இப்போ தான் சொல்கிறாரு, 2-3 நாளாக தான் 210. ஆமாம், 210 சீட்டு. அவங்க 200 சொன்ன இவர் ஒரு 10 போட்டு சொல்கிறாருன்னு வச்சிங்க. ஆனால் என்ன நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக மக்கள் ஆதரவு தங்களுக்கு இருக்குது, நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்கிற 2 கட்சிகளும்
தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? ஆனானப்பட்ட எம்ஜிஆர் 13 வருஷம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தபோது கூட அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் சார் பிரச்சாரம் அது இதெல்லாம் திட்டமிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றிணைவோன்றாங்க, ஓரணியில் திரள்வோன்றாங்க. ஆல் செட்டன்னு கடைசியில் என்னடானா வாக்காளர்களை சந்திப்பது, வாக்காளர்களை அணுகுவது தான். தேர்தல் பணிகள் இவ்வளோ ஸ்டார்ட்டாக திமுகவும் அதிமுகவும் தொடங்கினதுக்கு மெயின் காரணமே விஜயனுடைய அரசியல் நுழைவு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சலனம் தான். இம்பேக்ட், பிக் இம்பேக்ட். இன்னொன்று, விஜய் மேலே இருக்கிற ஒரு முக்கிய குற்றச்சாட்டா அவர் பல உள்ளூர் பிரச்சனைகளை பேச மாட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. இது மாதிரியா ஒரு மக்களை, ஏன்னா ஒரு ரசிகனோ இல்லை தொண்டன் மட்டும் அவரை பார்க்க வரப்போதில்லை, அங்கே இருக்கிற ஊர் மக்களும் இங்கே வரப்போகிறாங்க. ஸோ லோக்கல் பாலிடிக்ஸை விஜய் எவ்வளோ பேசுவார்னு எதிர்பார்க்கலாம்? விஜயை பொறுத்தவரைங்கள ஒரு சினிமா படத்திற்கு அவர் கமிட் ஆகிட்டார்னா அதனுடைய எல்லா அம்சங்களையும் அதை வெற்றிகரமாக்கணுன்றதுக்காக ரொம்ப பாடுபடுவார், மெனக்கெடுவார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் அவருடைய படங்கள்லாம் ரொம்ப ஹிட்டானது. அப்போ இந்த பாலிட்டிக்ஸில் அவர் வர்றதுக்கு திடீர்னு ஏதோ ஒரு நாள் சரத்குமார் கனவு கண்ட மாதிரி அப்படிலாம் இல்லாமல் 10 வருஷமாக மக்கள் இயக்கம்ன்ற அந்த ஒரு இயக்கத்தை நடத்தி மக்களுக்கு தொண்டாற்றி சேவை செய்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடிமேடாக வச்சுக்கிட்டு தான் அவர் வந்திருக்காருங்க அரசியலுக்கு. இப்போ அவருக்கு பொறுத்தவரையில் இந்த லோக்கல் இஷ்யூஸ் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சது பேசினார். உதாரணத்துக்கு பரந்தூர். ஸோ லோக்கல் இஷ்யூன்றது அந்த இடத்துக்கு போனால் தான் பேச முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா பொத்தாம் பொதுவாக தான் பேச முடியும். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி, பொலிட்டிக்கல் எனிமின்னு சொல்லிட்டு. அதனால் இனிதான் அவர் தன்னுடைய அந்த லோக்கல் இஷ்யூஸ் அதுவும் தொடரணும். இப்போ அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா வெறும் திமுகவை விமர்சிப்பதோ பாஜகவை விமர்சிப்பதோ மட்டும் போதாது, அது செய்யணும். அந்த 2 கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகின்றன. அவைகள் மக்களுக்கு விரோதமாக எவ்வளோ மோசமாக இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க மக்களை வாழ்க்கையை சிதைச்சிட்ருக்காங்க, சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள் இவங்கெல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியால், அப்புறம் காவல்துறை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் ஆகுது, இதெல்லாம் பேச வேண்டியது. அதை நிறையவே பேசியிருக்கார் இது வரைக்கும். ஆனால் அதை விட முக்கியம், குரூப் ஃபோட்டோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க? நான் எங்கே நிற்கிறேன், அதான் ஹியூமன் சைக்காலஜி. எல்லாம் பேசினாலும் இந்த ஊர் பிரச்சனையை என்னையா செய்ய போகிறாரு, ஏன் பிரச்சனைக்கு என்னையா செய்ய போகிறாரு விஜய் வந்தா, அதான் கேட்போம். அப்போது ஒரு ஓட்டரை கமிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன்ற பாசிட்டிவ் அஜெண்டா கொடுக்கணும். வெறும் எதிர்மறையாக பேசிட்டு போகக்கூடாது, அது தேவை தான். ஆனால் பாசிட்டிவாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்ற விஷயங்களை சொல்லும்போது அந்த பகுதிகளில் நீண்ட காலமாக தீராமல் இருக்கிற பிரச்சனை, அந்த பகுதிகளில் ஆளும் கட்சியினர், ஆளும் தரப்பினர், நிர்வாகிகள், அமைச்சர்கள் அவங்க நடத்துகிற அழிச்சாட்டியம், ஆணவம், அதிகார போதை, இது மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு. அதே போல் டெவலப்மெண்ட்டு சில பகுதிகளில் ரொம்ப அவங்க சில ரோடுகள் வசதிகள் இப்படி ஆதார வசதிகள்லாம் இல்லாமல் இருக்கும் சில பகுதிகள். அப்போ அதெல்லாம் கண்டறிஞ்சு த்ரூ அவருடைய மாவட்ட செயலாளர்கள், அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் மூலமாக அதை அவர் சுட்டி காட்டி பேசினார்னு சொன்னால் நிச்சயமாக இட் வில் ஹாவ் எ பிக் இம்பேக்ட் ஆன் த ரிசல்ட்ஸ். வெறும் சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் மக்களை சந்திக்கிறார், மிச்சம் 5 நாள் ரெஸ்ட் எடுக்கிறார். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் டு வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு கருத்து எதிர்கட்சி தரப்புல ஒரு ஆள் புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடுறாருன்னு கூட பேசுகிறாங்க. அதாவதுங்க இல்லை, அது தப்பு தானே சார்? வாரத்தில் 5 நாள் இல்லாமல் சனிக்கிழமை எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், விஜய் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொலிட்டிஷியனுங்க. இதுவரையில் வந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெள்ளையும் ஜல்லையுமா சட்டையை போட்டுக்கிட்டு செருப்பு கூட வெள்ளையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க அரசியல்வாதினா, அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் பேண்ட்டு போட்டுக்கிட்டு
அதாவது அவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொலிட்டீஷியன்றதை எல்லாத்துலேயும் காட்டுறாரு. நடை, உடை, பாவனை, பேச்சு, நீட்டி முழக்கி 1 மணி நேரம் பேசுவாங்க. வைகோவை விட்டா, சீமானை விட்டா 1.5 மணி நேரம் பேசுவார். எதிர்க்க இருக்கிறவன் என்ன நிலையில் இருக்கான்லாம் கிடையாது, இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் 10 நிமிஷம் 20 நிமிஷம் போதும். வெளிநாடுகள்லாம் 15 நிமிஷத்துக்கு மேலே யாருமே பேசுறதில்ல. விஜய் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் ஒரு மாமூலான மலிவான அரசியல்வாதி இல்லை. அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ இப்போ இருக்கிறவங்க நல்லது செய்யலையானா, நல்லது செய்யலைன்னு யாரும் சொல்ல, போதலை, குறைகள் அதிகமாக இருக்குது. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம பல விஷயங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. ஆனால் பல விஷயங்கள், மோசமான விஷயங்கள்லையும் நம்ம உதாரணத்துக்கு ஊழல் நிர்வாகம், ஊழல் பண்ணி இன்னும் நிறைய முன்னால் இருக்க வேண்டியதை இப்போ குறைச்சி வச்சுருக்காங்க. இதுவே இன்னும் பல மாநிலங்களில் இல்லை என்பதால் இது பெட்டர்னு சொல்ல முடியாது. இந்த தவறுகள் மெயினாக கரப்ஷன், எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இருக்குங்க. அப்போ இந்த கரப்ஷன், இந்த ஃபேமிலி ரூல், இது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இதுக்கு மாற்றாக விஜய் வந்திருக்கும்போது அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சார்? ஒரு அரசியல் தலைவராக 24 மணி நேரம் ஒரு அரசியல் தலைவரோட 24 மணி நேரம் எந்த அரசியல் தலைவரும் வேலை செய்ய வேணாங்க. அவங்க 7 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும். ஆனால் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டரோ மற்ற மினிஸ்டர்களோ அவங்க கட்சி வேலையை செய்கிறாங்க. ஆட்சியில் கோட்டையில் எவ்வளோ பேர் உட்காந்து வேலை செய்கிறாங்க, ஃபைல் பார்க்குறாங்க, மீட்டிங் நடந்து, எல்லாம் கட்சி வேலைகள் தாங்க செஞ்சிட்ருக்காங்க. அதனால் சனிக்கிழமை போடுறாரா ஞாயிற்றுக்கிழமை, இப்போ அவர் பக்கத்துலேருந்து கருத்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இப்போ இவர் போயிட்டே இருக்கிறாரு, இல்லை இவர் எடப்பாடி போயிட்டே இருக்கார், 5வது பகுதி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டெய்லி அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு, அவங்களுடைய கேடர்களுக்கு டெய்லி அவங்களுக்கு வேலை கொடுத்துன்னே இருக்காங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 7 மாதம் இருக்குது. ஆனால் இப்போவே போயிட்டு இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஹி ஹஸ் டேக்கன், அதாவது அதில் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ அவர் செப்டம்பர் 13 தொடங்கி டிசம்பர் 20 வரை ஒரு 100 நாட்களுக்கு அதை இழுத்துட்டு போகிறாரு. வாரம் ஒரு நாள். இந்த கோயம்புத்தூர், நீலகிரிஸ் அந்த ஏரியாவில் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து பண்ணுறார், சனி ஞாயிறு. சரி, இதை ஏன் அவர் சனி ஞாயிறு எடுக்கிறாருன்னு சொன்னால், இதுதான் பப்ளிக் கன்சர்ன். மக்கள் அவதிப்படுவாங்க, புரியுதுங்களா? டிராஃபிக் கன்ஜெஷன் வரும், இதெல்லாம் வரும். அதனால் சனி ஞாயிறுனா வீக்கெண்டு. எப்போ பேசினா என்னங்க, இதுதான் அவருடைய நோக்கம். 2வது, அந்த கட்சி அதனுடைய பாணியில் பிரச்சாரம் பண்ணுது. மக்களுக்கு செய்தி போகணுன்றது தானே, எங்கள் மக்களை சந்திக்கணும்னு தானே. சனிக்கிழமை அவர் எடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்னொரு காரணம், ரொம்ப நுட்பமான இன்டெலிஜென்ட் பர்சன். ஏன்னா இப்போ விஜய் ஒரு 5 நிமிஷம் பேசினாருன்னா அது ஒரு 50 நாள் அதுதான். அது ஒரு டிபேட் ஆகிட்டே இருக்கும் மக்கள் மத்தியில். இப்போ இலங்கையை பற்றி ஒரு 2 விஷயந்தான் பேசினார். 2 நிமிஷம் பேசியிருப்பாரா? மோடிஜி, நீங்கள் 800 பேர் இறந்தாங்க, அதை பற்றி கூட விட்டுருங்க, ஆனால் இந்த கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்க ஜின்னாரு. இது ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பார். நான் சமீபத்தில் இலங்கைக்கு போயிட்டு வந்தேன். அங்கே பத்திரிகைகள், அரசாங்கம், அரசியல்வாதிகள், இளைஞர்கள் எல்லாரும் அதை பற்றி விவாதிக்கிறாங்க, தலையங்க எழுதுகிறாங்க, கட்டுரைகள் எழுதுகிறாங்க. ஜனாதிபதியே முதல் முறையாக இது வரைக்கும் கச்சத்தீவு பக்கமே போனது இல்லையா எந்த ஒரு அதிபரும். ஜனாதிபதியோ மந்திரியோ ஏன்னா அங்கே மக்கள் இல்லை, ஆள் இல்லாத தீவு அது. அப்போ அந்த தீவுக்கு இலங்கையின் இன்றைய ஜனாதிபதியே போய் என்னடா இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, பத்திரிகையில் எழுதலாம், விஜயினுடைய பேச்சால் ஜனாதிபதி நிர்பந்திக்கப்பட்டாரா போய் பார்க்குறதுக்குன்னு. அப்போது விஜய் ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா மெஷர்டாக பேசுவார். சும்மா சீமான் மாதிரி அடித்து விட மாட்டார் வாயில் வந்ததெல்லாம். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ரொம்ப டேக்ட்ஃபுல். அது நம்ம சனிக்கிழமை பேசுகிறோம், அந்த பேச்சு அந்த பிரச்சாரம் அது அப்படியே ரிவர்பரேட் ஆகும். ரொம்ப மதிநுட்பமாக வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே போகும்போது தொடர்ந்து பேசும் பொருளாகவே இருக்கும்.
விஜய் கட்சி விஜய் பேசுனதே ஒரு 100 நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக பேசப்படும் மக்களால். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். அதனால் அதான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது புத்திசாலித்தனமான முடிவு. அவருக்கும் ஒரு வாரம் அவங்க ஆளுங்களுக்கும் ரெஸ்ட்டு. சனிக்கிழமை ஆனால் ஓகே, சனிக்கிழமை வந்துடுச்சுப்பா. ஓகே, இன்னொரு முக்கிய இதுவாக, ஏன்னா நம்மளால் மதுரையிலையும் பார்க்க முடிஞ்சு, கோயம்புத்தூர்லையும் பார்க்க முடிஞ்சு அவரோட வேனில் மேலே ஏறி தப்புனதாக இருக்கட்டும், இன்னொன்று மாநாட்டிலையும் மேலே ஏறி ரேம்ப் வாக் ஃபுல்லாக வந்ததாக இருக்கட்டும். ஸோ தூக்கி போட்டவன் வந்து கம்ப்ளைண்ட் இல்லை, போலியான ஆள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கான். அது அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து பஸ்ஸில் ஏறி அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்னு இருக்கும்போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா? பண்ணி தாங்க ஆகணும் ஒரு கட்டத்தில். அதாவது விக்கிரவாண்டியில் அவங்களுக்கு அனுபவம் இல்லை, ஆனால் மதுரையில் கொஞ்சம் அனுபவம் வந்துடுச்சு. அப்படி தான் கற்றுக்க முடியும். அதாவது அவங்க இப்போ தான் தொடங்கியிருக்காங்க அரசியல் இயக்கமாக. எல்லாமே சினிமா ரசிகர்கள், வெல்விஷர்ஸ், அவர் மேலே அவரை பார்க்கணுன்னு தோன்றவங்க பார்க்க பிடிச்சிடுச்சு அவர் செய்கிற விஷயங்கள், பேசுறது. அப்போ ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. அவங்க இன்னும் கட்சி தொண்டர்களாக மற்ற திமுக, அதிமுக, காங்கிரஸ் மாதிரி ஆகணும்னா அது இட் வில் டேக் சம் டைம். நேச்சுரலாக அது வரும் அது. அதனால் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும், வேறு வழி இல்லை. பட் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொரு முக்கிய கருத்தாக என்ன பார்க்கலாம்னா, இப்போ எடப்பாடியாரையோட சுற்றுப்பயணம் இருக்கட்டும், இல்லை 2019 முதல்வர் ஸ்டாலின் அவரோட சுற்றுப்பயணம், ஈவினிங் ஃபுல்லாக மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க. காலையில் அங்கே இருக்கிற முக்கிய சங்கங்கள் அண்ட் மக்களோட பிரச்சனைகள், விவசாயிகளோட பிரச்சனையை தீர்த்து பேசுவாங்க. ஆனால் இங்கே வடிவமைக்கப்பட்டபடி ஒரே நாளில் 3 மாவட்டங்கள் 4 மாவட்டங்களுக்கு செல்கிற மாதிரி இருக்குது. ஸோ விஜய் போய் அங்கே இருக்கிற சங்கங்களை மீட் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா சார்? எனக்கு என்னவோ அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பரந்தூரில் அவர் விவசாயிகளை சந்திக்க தான் போனார். அந்த போராடிட்டு இருக்காங்க வருஷ கணக்காக அந்த மக்களை, கிராமத்து மக்களை. ஆனால் போலீஸ் அதுக்கு அனுமதிச்சுதா? போய் சந்திக்க விடலை. ஸோ அதனால் வந்துங்க விஜய் வந்து ஒரு பாப்புலரான ஆளுங்க. இன்றைக்கி அடித்து சொல்லுவேன் நான், தமிழ்நாட்டில் மக்களால் நேசிக்கப்படுகிற, விரும்புகின்ற ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து விஜய் தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மாநகராட்சி முன்னால் ரிப்பன் பில்டிங்கில் நடந்தது. இவர் வந்து பார்த்தாருன்னா அதையே ஒரு காரணமாக வச்சு இவங்களை தூக்கிடுவாங்கன்னு பயந்து தான் அந்த ஆர்கனைசர்ஸை பொது வெளியில் சொன்னாங்க, நீங்கள் தயவு பண்ணி வந்துடாதீங்க, ஓனம் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சா நாங்கள் ஒரு பிரதிநிதிகள் கொஞ்சம் பேர் அனுப்புகிறோம், அவங்களுக்கு நீங்கள் சந்தித்து பேசி தெரிஞ்சிங்க. நாங்கள் அது மாதிரி தான் கூட்டம் நடந்தது. பரந்தூர் கதையை சொன்னேன், தூய்மை பணியாளர். அப்போது கவர்மெண்ட்டே அவர் மக்களை சந்திப்பதற்கோ ஃப்ரீயாக போகிறதுக்கோ அனுமதிக்காது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஏதாவது நாளைக்கு நடந்துடுச்சுன்னா பாதுகாப்பு ஒரு பிரச்சனை, புரியுதுங்களா? அடுத்தது என்னென்னா அவருடைய பாப்புலாரிட்டி தங்களுக்கு வந்து சிக்கலை உண்டாக்கும் அரசியலில். அதனால் அவரை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணோம். இப்போது KN நேரு வந்து திருச்சியினுடைய மகாராஜா, பண்ணையாருன்றாங்களே. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திமுக அமைச்சர்கள் ஒரு பண்ணையார் இருக்கார். சென்னைக்கு சேகர் பாபு இல்லையா? அப்போது KN நேரு வந்து எவ்வளவு ப்ரெஷர் கொடுப்பார் போலீஸ்க்கு. அவருடைய கோட்டையில் இவர் டெல்டாவில் வராற. அப்போ என்னெல்லாம் நான் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நேரு என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், திருச்சியில் வந்து விஜய்க்கு வந்து ஃப்ரீ மூமெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதை தான் 2-3 நாளாக பார்த்துட்ருக்குறோம். எந்த அளவுக்கு 25 நிமிஷம், அவரே பாவம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசுகிறார். அவரை வந்து 25 நிமிஷம் பேசக்கூடாது, சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே வரக்கூடாது, ரோட் ஷோ நடத்தக்கூடாது. ஏன் மோடி பனகல் பார்க்கு அந்த பாண்டி பஜாரில் ரோட் ஷோ நடத்தினார? அப்போ ஆளுக்கு ஒரு நீதியா? காவல்துறை என்ன பண்ணோம்? காவல்துறை வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கு தான் காவல்துறை இருக்குது. இது வந்துடுவாங்க அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இதே சிஎம் நடந்து போகிறாருன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எல்லாரையும் இழுத்து போட்டு பண்ணுவீங்கள்ல. அப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் கொடுக்கணும். இன்னொரு கேள்வியாக, விஜயோட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, எங்களை பார்த்து திமுக கட்சி வந்து பயப்படுது அப்படின்னு. ஒரு 75 வருடம் கட்சி எதுக்கு பயப்படணுன்ற கேள்வியும், இன்னொரு கேள்வி, மாநாடு முடியும் விஜய் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பட் அரசியல் வந்த பிறகு இனிமேல் நிறையா நெருக்கடிகள் கொடுக்க போகிறாங்க, அதை சந்தித்து தானே ஆகணும். இதுக்கெல்லாம் ஒரு
ட்விட் போட்டு எங்களை பார்த்து பயப்படுதா அப்படின்றது சரியான ஒரு அணுகுமுறை. அதாவதுங்க, விஜய் வந்து ஜென்டில்மேனுங்க. அவர் கட்சி தொடங்குனதுலேருந்து இன்னை வரைக்கும் திமுக காரங்க பண்ணியிருக்கிற அக்கிரமங்களை இது வரைக்கும் அவர் பொது வெளியில் சொல்லவே இல்லை. உதாரணத்துக்கு அவர் கொடியோ ஏதோ அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. அவர் கட்சி அலுவலகத்துள்ளேயே வச்சார். நான் போயிருந்தேன். இஸ் எ லா அபைடிங் சிட்டிசன். அவர் என்றைக்கும் கான்ஃபரன்டேஷனுக்கே போனதில்லை. டேட்டை மாற்றுங்கன்னாங்க, முன்னால் மாற்றிக்கினாங்க. அவர் சொன்ன எந்த டேட்லேயுமே அவர் அனுமதிக்கலையே. விக்கிரவாண்டி மாநாடாக இருந்தாலும் சரி, இந்த மதுரை மாநாடாக, அவரை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் நாட் ஃபார் எனி கான்ஃபரன்டேஷன். மோதல் போக்கை அவர் என்றைக்குமே கடைப்பிடிச்சதில்லை. ஆனால் அந்த இது பண்ணும்போது அந்த நிகழ்ச்சியை டெலகாஸ்ட் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு டக்குன்னு செக்ரட்டேரியட்லேருந்தே அமைச்சரவையில் மாற்றம், 4 புதிய அமைச்சர் நியமனம்னு ஒரு செய்தியை ஃபேக் நியூஸை விட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி அப்படியா எனக்கு தெரியாதுன்றார் முதல்வர் அன்னைக்கே. இது யார் செட் பண்ணாங்க? அதாவது சில்லறத்தனம் இதெல்லாம். சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை. அதனால் இதை எதையுமே அவர் வெளிக்காட்டுகின்றதில்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல, என்னங்க அரசியல்னு வந்துட்டால் நாய் வேஷம் போட்டால் குறைக்க தான் செய்யணுன்ற மாதிரி அவர் சகிச்சுக்கிட்டார், எதையுமே சொல்ல. ஆனால் இது என்னன்னா, ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆட்கள் கூடுறாங்க, அவங்கள ஒழுங்கு பண்ணி போயிட்டு வாங்கப்பா அப்படின்னா, திமுக தலைவர் வந்து கூடினா அவங்க மேலாம் கேஸ் போடுவாங்களா? கொலையே பண்ணால எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அதனால் விஜய் வந்துங்க பொறுமையின் சிகரம். இந்த அளவுக்கு மோசமாக போகிறாங்க. நீங்கள் கூட கேட்டீங்க 75 வருஷம் கட்சி பயப்படணுமான்னு. பயப்பில்லைன்னா ஏங்க இந்த அளவுக்கு? ஏர்போர்ட்டில் இப்போ ஃபாரின் போனார், விஜய் பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்டார் ஒரு நிருபர். நான் அதை பற்றியெல்லாம் பேச விரும்பலை. இல்லை செயலில் காட்டுவன்ற பார்ட் 2. ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி நான் பேச மாட்டேன்னாரு. எதை பற்றி பேசுவீங்க? நீங்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அப்போ ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு எவ்வளோ அவங்களுக்கு அவர் மேலே கோபம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்கள அறியாமலே ஒரு முறை உதயநிதி ஏதோ கேட்டு, நான் சினிமா செய்தியெல்லாம் பார்க்குறதில்ல. அவரை தான் இன்றைக்கி மா சுப்பிரமணியம் உச்சத்தில் இருந்தாராம், அந்த உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாராம். இவர் எந்த பாலிவுட்டில் இருந்தாரா இல்லை ஹாலிவுட்டில் உச்சத்தில் இருந்தாரா உதயநிதின்னு எனக்கு தெரியல. ரியலி ஏன் இப்படியெல்லாம் ஜால்ரா போடுறாங்கன்னு தெரில. ரொம்ப ஒரு உண்மையிலேயே உச்சத்தில் இருந்தவர் விஜய். 250-275 கோடி ஒரு படத்துக்கு வர்ற ஆள், அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவைக்குன்னு வர்றாரு. அவரை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொச்சப்படுத்தணுமோ கேவலப்படுத்தணுமோ அப்படி பண்ணுறீங்க. ஆனால் அவர் ப்ரோவோக்கே ஆகலை. இது கூட என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து எங்களை பார்த்து பயந்ததால தான் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க. நான் கேட்குறேன், அந்த பெரம்பலூரில் ஒரு பையன் போகஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே, அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு எஸ்பி ஆஃபீஸ் போகிறான், கூடவே 10 டிவி சேனல்ஸ் போகிறாங்க. எப்படி போனாங்க? இப்போ நான் போனால் வருவாங்களா? எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் எவனா கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? உடனே என்ன வேகத்தில் அதை வாங்குறாங்க, அந்த பர்டிகுலர் மதுரைக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. என்ன பண்ணி விசாரித்து என்ன பண்ண போகிறாங்க? விஜய் நம்பர் அக்யூஸ் நம்பர் 1 போட்டாங்க. நல்லா கவனிங்க, காவல்துறை எவ்வளவு ஏவல் துறையாக மாறி இருக்குன்னு. இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. நிச்சயமாக விஜய் வந்து ஒரு நல்ல பக்குவப்பட்ட அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறார்ன்றது என்னுடைய கருத்து. சார், இறுதியாக ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் செப்டம்பர் 13 முதல் டிசம்பர் 20 வரை தனது சுற்றுப்பயணத்தை பண்ணுறாரு. இங்கிர் சைடு திமுகவின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேற்று சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. தொகுதி வாரியாக மாவட்ட ரீதியாக கட்சியோட தொண்டர்களை சந்திக்க போவதாக ஒரு இருக்கிறார். ஸோ இந்த 2 சந்திப்பு அரசியல் இதில் அடுத்து யார் முதலமைச்சர் அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய ஒரு டிபேட்டாகவே இருந்துச்சு, விஜயா உதயநிதியான. ஸோ 2 பேரும் ஒரே நேரத்தில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு. எப்படி பார்க்கலாம் இதை? இது கம்பேரபிளே கிடையாதுங்க. அதாவது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து, இதில் வான்கோழி யாருன்றது உங்களுக்கு தெரியும், மயில் யாருன்னு தெரியும். 2வது, இவர் செய்கிறது மக்கள் சந்திப்பு, அரசியல் பிரச்சார பயணம்னு தான் அதுக்கு பேர் வச்சிருக்காரு. புரியுதுங்களா? விஜய் மக்களை சந்திக்கிறார், மக்கள்கிட்ட அரசியல் பேசுகிறாரு. உதயநிதி என்ன தேர்தல் பயணம் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு தொகுதியாக போய் நல்ல ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நிர்வாகிகளை கன்சல்ட் பண்ணி எவ்வளோ செலவாகும், எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவை, எப்படி போடணும், யாட்டை கடித்து மாட்டை கடித்து எப்படி ஓட்டை வாங்கணும்,
இதுதான் அவர் பேசிட்டு வர போகிறார். கட்சியினுடைய இதை போய் சுற்றுப்பயணம்ன்றீங்க. இப்போ பத்திரிகைகள் ஏதோ இவருக்கு அவர் கவுண்டரா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவர் மக்களை சந்திக்கிறாரு, புரியுதா? இவர் மக்கள்கிட்டே போல, இவர் நிர்வாகிகள், கட்சி, மாவட்டம், கிளை, ஒன்றியம், அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் 4 வால்ஸுக்குள்ளே போகிறாரு. அதனால் ரெண்டும் ஒன்று கிடையாது. அடுத்தது, விஜய் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் 21 எம்எல்ஏ ஆனார் உதயநிதி, 22 அமைச்சரானார், 24 துணை முதல்வர் ஆனார். அதுக்கப்புறம் முதல்வர் ஆவறதுக்கும் பிளான் இருந்தது. ஆனால் விஜய் உள்ள நுழைஞ்ச உடனே டெலிபரேட்லி டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா பின்னால் தள்ளிட்டாங்க, இழுத்துட்டாங்க உதயநிதியை. கம்ப்ளீட்டாக ஸ்டாலின், உங்களோடு ஸ்டாலின், ஓரணியில் ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின்னு கொண்டு வந்தாங்க. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், இஃப் தி பேட்டில் இஸ் பிட்வீன் விஜய் அண்ட் உதயநிதி, ஊதிட்டு போயிடுவார் விஜய். புரியுதுங்களா? அப்போ ஸ்டாலின்னா தான் அட்லீஸ்ட் ஒரு ஃபைட்டாவது கொடுக்க முடியும். ஏன்னா ஸ்டாலினுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. உதயநிதிக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக உதயநிதி ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டட் பொலிட்டீஷியன். அவருக்கு மனசெல்லாம் சினிமா 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 தான். ரெட் ஜாயிண்ட் எப்படி நடத்துறது, சினிமா எடுக்கிறது, வேறு வழி இல்லாமல் அப்பா அம்மா பண்ணுற தொந்தரவு, குடும்பத்தில் அது மன்னராட்சி தானே. இளவரசர் வரணும், அடுத்தது இன்னொரு பட்டத்து இளவரசர், இப்போ இன்பநீதினு ஒருத்தர் உருவாகியிருக்காரு. ஆக ஈஸ் ஏ ரிலக்டன்ட் பொலிட்டீஷியன் தான் உதயநிதி. ஆனால் இவர் அப்படி இல்லை. 10 வருஷம் ஸ்டடி பண்ணி கமிட்டடாகி பாலிட்டிக்ஸுடைய நியூயான்சஸ் தெரிஞ்சு, நட்ஸ் அண்ட் போல்ஸ் புரிஞ்சு, அரசியலுக்கு பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. அதனால் 2 பேரும் ஒன்றும் இல்லை. அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்தான். விஜய் மலைனா இது மடு தான். அதனால் அப்படி ஈக்குவேட் பண்ணாதீங்க. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் அப்படின்னும் போது சொல்லுங்கள், அவர் முதல்வர், இவர் எதிர்கட்சி, வருங்கால முதல்வர், நிகழ்கால முதல்வர், அப்படி ஒன்றா சொல்லுங்கள். உதயநிதியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் இந்த குடும்பத்தில் வாரிசாக இல்லைன்னா ஒரு கவுன்சிலராக கூட வர முடியாது உதயநிதியால். இதுதான் உண்மை. புரியுது சார். தொடர்ந்து 2026 தேர்தலை பற்றியும் விஜயின் சுற்றுப்பயணத்தை பற்றியும் அரசியல் நிகழ்வு பற்றி பேசவும் நேரத்திற்கு ரொம்ப நன்றி.